ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள ஆர்சிபி அணி பெங்களூர்ல விளையாட பெங்களூர் நிர்வாகம் தடை விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. எதனால பெங்களூர் அணிக்கு தடை விதிச்சிருக்காங்க, எப்படி இந்திய அணியில ரிஷப் பண்ட் கம்பேக் ஆக போறாரு, சிஎஸ்கே அணியோடைய கேப்டனா ரோஹித் சர்மா செயல்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மேலும் பல கிரிக்கெட் ஐபிஎல் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் அணி எது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரிஷப் பண்ட் இன்ஜுரியிலேருந்து குணமாகி தற்போது ஃபிட்னஸை நிரூபித்து ஐபிஎல்ல களமிறங்க போகிறார். 2024 ஐபிஎல் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் டெல்லி அணிக்காக கேப்டனாக செயல்பட போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது குறித்து ஜெய்சா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஷப் பண்ட் நீண்ட உழைப்புக்கு பிறகு முழு தகுதியை நிரூபித்து தற்போது ஐபிஎல்ல கம்பேக் ஆக போகிறார். ரிஷப் பண்ட் இந்திய அணியுடைய சொத்து. ரிஷப் பண்ட் போல ஒரு பிளேயரை இத்தனை நாட்களா இந்திய அணி மிஸ் பண்ணுச்சு. ரிஷப் பண்ட் மட்டும் ஐபிஎல்ல சிறப்பாக விளையாண்டு அவர் ஃபார்மை நிரூபிச்சா வேர்ல்டு கப் அணியில் அவர் கண்டிப்பாக இடம்பெறுவார்னு ஜெய்சாவே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதனால ரிஷப் பண்ட் ஐபிஎல்ல சிறப்பாக விளையாண்டாலே இந்திய அணியில் இணைஞ்சிருவார். மேலும் முகமது ஷமியுடைய இன்ஜுரி குறித்து கேட்கும்போது, முகமது ஷமிக்கு அடுத்த 6 மாதம் ரெஸ்ட் தேவைப்படுது. அவர் அடுத்ததான் நடக்க போற பங்களாதேஷ் சீரீஸ்ல தான் கம்பேக் ஆவார்னு ஜெய்சா சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. மும்பை அணியுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா மும்பை அணியுடைய பயிற்சி கேம்ப்ல இணைஞ்சிருக்காரு. பயிற்சி கேம்ப்ல என்ட்ரி ஆகும் போது ஹர்திக் பாண்டியா சாமிக்கு மாலைலாம் போட்டு தீபம்லாம் ஏற்றிருக்காரு. பயிற்சியாளர் தேங்காய்லாம் உடைச்சு ஹர்திக் பாண்டியாவை வரவேற்றிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு வந்தாலும் இன்னும் ரோஹித் சர்மா பும்ரா மும்பை அணி பயிற்சி கேம்ப்ல இணையல. மேலும் சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் என்சிசிஐ அப்ரூவல் தரல. அவர் இன்ஜுரி காரணமாக தற்போது அவதிப்பட்டு இருக்கிறதுனால தற்போது பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அவர் இன்ஜுரிக்கான சிகிச்சை மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். அவர் இன்ஜுரி குணமாகி ஃபிட்னஸாக இருந்தால் தான் ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை அணிக்காக விளையாட முடியும். குறித்து சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தற்போது இன்ஜுரியிலேருந்து குணமாகி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமாக ஐபிஎல் விளையாடுவேன்னு சொல்லியிருக்கார். நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த மாதம் இறுதிக்குள்ள சூரியகுமார் யாதவ் அவருடைய ஃபிட்னஸை நிரூபித்து மும்பை அணியில் இணைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. 2024 ஐபிஎல் போட்டிக்காக தற்போது சிஎஸ்கே அணி விருத்தனமாக தயாராகிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெட்வார், தீபக் சகால் போன்ற வீரர்கள் தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் எம்எஸ் தோனியுடைய லாங் ஹேரோடைய ரகசியம் வெளியாயிருக்கு. எம்எஸ் தோனியுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி லாங் ஹேர் வைத்து தொடங்கினாரோ அதே போல் அவருடைய இறுதி காலத்திலையும் லாங் ஹேர் வச்சு விளையாடணும்னு சிஎஸ்கே வீரர்கள் கோரிக்கை வச்சதாகவும் அதை ஏற்று எம்எஸ் தோனி லாங் ஹேர் வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் சிஎஸ்கே அணியை சேர்ந்த சிவம் துபே தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு நடக்க போகிற என்சிசிஐ டெஸ்ட்ல அவர் பார்த்தீங்கன்னா பங்கேற்க போறார். இதுல அவர் உடல் தகுதியை நிரூபித்தால் சிஎஸ்கே பயிற்சி கேம்ப்ல இணைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் சிஎஸ்கே நிர்வாகம் சிஎஸ்கே அணி விளையாட போற அனைத்து டிக்கெட்டையும் ஆன்லைன்ல மட்டும்தான் முன்பதிவு பண்ணி டிக்கெட் பெற்றுக்கொள்ள முடியும், ஆஃப்லைன் வசதியை நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலம் டிக்கெட் வாங்கி அதை அதிக ரேட்டுக்கு விற்கிறதுனால சிஎஸ்கே அணியுடைய டிக்கெட்டை ஆன்லைன்ல மட்டும் தான் பெற முடியும்னு சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடி உத்தரவை போட்டிருக்காங்க. 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆனதுனால அனைத்து அணியும் 3-4 வீரர்களை ரீட்டர்ன் பண்ண தான் முடியும்னு சொல்லியிருக்கிறதுனால ரோஹித் சர்மாவை மும்பை அணி கலட்டி விட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நிலையில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிக்காக நீண்ட வருடம் விளையாண்ட அம்பத்தி ராயுடு, எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு சிஎஸ்கேடைய கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட்டால் நல்லா இருக்கும். அந்த இடத்த நிரப்பக்கூடிய வீரராக ரோஹித் சர்மாவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. கண்டிப்பாக ரோஹித் அடுத்த 4-5 வருடம் ஐபிஎல் மேட்ச் விளையாடுவார். அப்படி விளையாண்டா தோனி செய்தது போலவே ரோஹித் சர்மாவும் சிஎஸ்கே அணிக்காக பல வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக் கொடுப்பார். சிஎஸ்கேடைய இந்த வெற்றி தொடர்ந்து சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அம்பத்தி ராயுடு சொல்லியிருக்காரு. ஸோ அம்பத்தி ராயுடு சொல்கிற மாதிரி 2025 மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே அணி ரோஹித் சர்மாவை எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே கேப்டனா ரோஹித் சர்மா செயல்படக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி அணி பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இந்த வருடம் போட்டிகள் விளையாட மாட்டாங்கன்னு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. தற்போது பெங்களூர்ல ஏற்பட்டிருக்க தண்ணீர் பஞ்சம் காரணமா அங்க இருக்கக்கூடிய மக்களே அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்துல ஆர்சிபி அணி பெங்களூர்ல உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்துல இந்த வருடம் ஐபிஎல் போட்டிகள் விளையாடக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் அமைப்புகள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அதனால பெங்களூர் மாநகராட்சி ஆர்சிபி அணி சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளையாட அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. இதனால ஆர்சிபி அணி இந்த வருடம் அவங்க ஹோம் கிரவுண்டா விசாகப்பட்டினம் அப்படி இல்லைன்னா ஹைதராபாத்தில் போய் விளையாட வாய்ப்பு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரமா மாற்றப்பட்ட ஷெடியூலை
ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஆர்சிபி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஆர்சிபி அணிக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஆர்சிபி அணியுடைய மோசமான ஸ்குவாடை வைத்து பெங்களூர் மைதானத்தில் இந்த வருடம் ஆர்சிபி விளையாடாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ அப்படி விசாகப்பட்டினம் ஹைதராபாத் மைதானத்தில் ஆர்சிபி அணி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக எடுத்து விளையாண்டா இந்த வருடம் ஐபிஎல் போட்டியை சிறந்த முறையில் ஆர்சிபி அணி விளையாடக்கூட வாய்ப்பு இருக்கு, பிளே ஆஃப் வரக்கூட வாய்ப்பு இருக்கிறதா கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆர்சிபி ரசிகர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்ல ஆர்சிபி அணி விளையாடாம போனா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டா ஹைதராபாத் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை விசாகப்பட்டினம் இருந்தால் நல்லா இருக்குமா? 2025 மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே அணி ரோஹித் சர்மாவை வாங்கி சீட்டோடைய அடுத்த கட்டணம் ரோஹித் சர்மா செயல்பட்டா நல்லா இருக்குமா? ரிஷப் பண்ட் முழு ஃபிட்னஸோட ஐபிஎல்ல களமிறங்க போறார். கண்டிப்பா ரிஷப் பண்ட் அவர் ஃபார்மை நிரூபிச்சு மீண்டும் இந்திய அணியில இணைவாரா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.